கயல் சீரியலில் இன்று தேவி வேலைக்கு கிளம்பின நெகிழ்ச்சியான தருணமும் எழிலுக்கு லோன் கிடைக்காம போனதுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்ச அதிர்ச்சியும் தான் எபிசோட். மேனேஜர் உண்மையை உடைச்சப்போ கயல் ஆடி போயிட்டா. அப்பா போட்டோ முன்னாடி நின்ன தேவி என் குழந்தைய மீட்கவும் குடும்பத்தை காப்பாத்தவும் தான் இந்த வேலைக்கு போறேன்னு கண் கலங்கினப்போ மனசு கஷ்டமா இருந்தது. காமாட்சி அம்மா அவளை ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க. தேவி கிளம்புறப்போ கயல் ஆட்டோக்கு காசு கொடுத்தா. இங்க மூர்த்தி அண்ணன் தனம் வர்றதுக்குள்ள இந்த பணத்தை வச்சுக்கோன்னு அவசரப்படுத்தினப்போ சரியான நேரத்துல தனம் வந்து கையும் களவுமா பிடிச்சு சத்தம் போட்டது வழக்கம் போல ரகளை. அன்புவும் தன் பங்குக்கு அக்கறையா 100 ரூபாய் கொடுத்து தேவியை வழி அனுப்பி வச்சான். இங்க காலேஜ் போற வழியில ஆனந்தியை மறிச்ச பாலு ஜெயிலுக்கு போனதுக்கு விளக்கம் கொடுக்க பார்த்தான். ஆனா ஆனந்தி அவனை ரோட்ல வச்சு திட்டி அனுப்புனா. வங்கிக்கு போன கயலையும் எழிலையும் பார்த்ததும் மேனேஜர் டென்ஷன் ஆகி செக்யூரிட்டியை கூப்பிட்டாரு. நேத்து சட்டை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்ட கயல் லோன் ஏன் தரலைன்னு காரணம் மட்டும் சொல்லுங்கன்னு நியாயம் கேட்டா. கடைசியில மேனேஜர் உண்மையை கக்கினாரு. நீங்க பல இடத்துல கடன் வாங்கி ஏமாத்தினதா ஒரு புகார் வந்திருக்கு. அதை சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோ டிரைவர் பாலுவோட அண்ணன்தான்னு சொன்னப்போ எழிலுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எழில்தான் முன்னாடி பாலுவை ஜெயிலுக்கு அனுப்பினான். அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் பாலுவோட அண்ணன் இப்போ எழில் பிசினஸை தடுத்து பழிவாங்கியிருக்கான்னு தெரிய வந்துச்சு. தாம் பண்ண காரியமே தனக்கு எதிரா திரும்பினதை நினைச்சு எழில் உறைஞ்சு போய் நின்னான்.